48வது திருநாமம். 48, 49, 50, 51, 52 5 ரொம்ப சுலகம். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இந்த 5க்கும் அந்தராத்மாவாக இருக்கிற நரசிம்மர்னு சொல்ல வருகிறார். பிருத்திவி நரசிம்ஹா. பிருத்திவி பிருத்துன்னு மகாராஜா. அந்த மகாராஜா இந்த பிருத்திவிங்கிற பூமாதேவியின் இடத்துல கரந்தான் பிரகலாதன். இதே பிரகலாதன் நிருசிம்ம பெருமாளுக்கும் பிருத்திவிக்கு இருக்கிற சம்பந்தம் என்னன்னு சொல்கிறேன். நிருசிம்மனுடைய சிஷ்யர் பிரகலாதன், பிரகலாதன் பிள்ளை விரோச்சனன், விரோச்சனுடைய பிள்ளை மகாபலி, அதுக்கப்புறம் மகாபலி பாணாசுரன், நமுச்சி பாணாசுரன் ரெண்டா சொல்கிறா. சில புராணங்களில் பார்த்தோம்னால் மகாபலியினுடைய பிள்ளை நமுச்சி என பெரியாழ்வார் பாட்டு தெளிவாக இருக்குது. என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டளவாய் என்ன நமுச்சியை வாணிச்சுழற்றியான்னு பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடியிருக்கார். அந்த நமுச்சி தான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை. அவன் ஆக்ஷேபிக்கிறான், நீ என்ன சின்ன காலால் காட்டுவிட்டு பெரிய காலால் அளந்துட்ட, தப்பு, பழையபடிக்கு சின்ன காலாலே அளந்து காட்டுன்னு வேணும்னு அவன் வாதாடுறதுக்கு வரான். அவன் அப்படியே சுழற்றி வானில் சுழற்றிய அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் பாடிவிட்டார். அந்த நமுச்சிக்கு பிள்ளை பாணாசுரன் வச்சுங்க. அப்போ பேரனுக்கு பேரன், பிரகலாதனுக்கு பேரன் மகாபலி, மகாபலிக்கு பேரன் பாணாசுரன். அந்த பாணாசுர சரித்திரத்தும் போது பார்த்தீங்கன்னா அவன் பொண்ணு உஷை. அந்த உஷையைத்தான் கண்ணன் தன் பேரன் அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வந்துடுறார். இப்போ இங்கே என்ன சொல்கிறது, பிருத்திவி நரசிம்மன்னு சொல்லி சொல்லியோ. இந்த மகாராஜா யாரு தெரியுமா? இப்படி துருவ மகாராஜான்னு கேள்விப்படும். இது பிரகலாதனுக்கு உண்டான வம்சம். இதே போல் இதுக்கு முன்னாடி துருவ சரித்திரம் வரும். பாகவத புராணத்தை எடுத்தினால் 7வது ஸ்கந்தத்தில் தான் நிருசிம்ம சரித்திரம். அதற்கு முன்னாடி பிரியவிரதன் உத்தானபாதன் பிறந்தார். அதில் உத்தானபாதனுக்கு துருவன் பிறந்தார், துருவனுக்கு அங்கன் பிறந்தார், அங்கனுக்கு வேனன் பிறந்தார், வேனனுக்கு பிருது பிறந்தார்னு சரித்திரம் சொல்லுவார். இதிலே துருவன் ரொம்ப நல்ல ராஜா, அங்கன் நல்ல ராஜா, வேனன் தீய ராஜா. அதனால் வேனனை கொன்னுட்டார் ரிஷிகள்லாம். கொன்னுட்டு அவனுடைய உடம்பை நன்னா கடைஞ்சி எடுத்த உடனே அதிலேருந்து தான் பிருத்து மகாராஜா பிறந்திருக்கான். மதனம் பண்ணி வந்தவர். அவர் என்ன பிருத்து, அவர் தங்கள் அப்பா சுமாரான ராஜாவா தீய ராஜாவாக இருக்கவே பூமாதேவி எல்லா சொத்தையும் மறைச்சிட்டாலாம். ராஜா ஒழுங்கா இல்லை, அதனால் கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக மறைச்சுட்டா. அப்போ பிருத்துக்கு ஒரே கோபம், மக்கள்லாம் ஒன்றுமில்லாத தவிக்கிறாளேன்னுட்டு பூமாதேவி வரந்தரா, நான் பசுமாட்டு ரூபத்தில் இருக்கேன், நீ ஒத்தொத்தரையாய் என் மடியில் கையை வச்சு என்னென்ன சொத்து வேணுமோ எல்லாம் தோகனம் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் கறந்துன்னு போன்னு சொல்ல பிருத்து மகாராஜாவாலே கறந்தபடியாலே பிருத்திவி அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. அதனால தான் இந்த பிருத்திவின்னு சொல்லிருக்கோம். பிருத்திவிக்கு பகவான் அந்தராத்மாவாக இருக்கிறார். அவருக்கு ஆசையே பிருத்திவியில். அமர்ந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிடந்தாலும் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் எதுவாக இருந்தாலும் பிருத்திவி. பூமாதேவியின் இடத்துல தானே இதைத்தான் ஆழ்வார் சொல்லும்போது பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்றமால் ஆர்காண்பராய். ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்துலலாம் அவ்வளோ பிரீத்தி இல்லை, மூலையில் ஒரு இடத்த கொடுத்துட்டு அங்கேயே இருந்துட்டாராம். ஆனால் இந்த பூமாதேவியின் இடத்துல அவர் பண்ணுறது ஒன்றா இரண்டாப்போ தடம்பெருந்தோள்கள் ஆறத் தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்றமால்னு பாசுரமல்லையும். அப்போ பிருத்திவி நரசிம்மர். அடுத்தது 49வது சாதிக்கிறார். வாயு நரசிம்மர் என்னால் ஆருயிரேயோ அகலடமுடுதும் படைத்திடந்துண்டுமிழ்ந்தளந்தான் நம்மாழ்வாருடைய பாசம். நமக்கு வாயுங்கிறதான பிராணம், பிராணசமமான தேவத்தைனா நரசிம்மன் அர்த்தம். நமக்கு வாயு பிராணவாயு ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா தான் மூச்சு விட்டுருப்போம். ரொம்ப இழுத்துன்னு இருக்கான் அப்படின்னு சொன்னால் சின்ன நூல் எடுத்துன்னு போய் மூக்குக்கு முன்னாடி வச்சு பார்ப்பா. காற்று வந்ததுன்னா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அதே மாதிரி நம்ம மூக்கு முன்னாடி வச்சு பார்த்தா நரசிம்மர் இருக்காருன்னு செய்தி வரணுமா, அது வரலையே. அதனால தான் வாயு நரசிம்மர்னு சொல்கிறார். இப்போ அவரே காற்றா அவரே பிராணனாக இருக்க போகிறார். ஆழ்வார் பாசுரத்தில் ஆறுயிரேயோ அகலிடம் முழுதும் படைத்திடந்துண்டுமிழ்ந்தளந்த சீருயிரேயோன்னு சாதிக்கிறார். அப்போ ஆறுயிர் நமக்கு உயிருக்கு சமமாய் பிராணவாயுவாகவே பகவான் இருக்கிறார். வாயு நிருசிம்மஹா. அடுத்தது 50வது திருநாமம் ஆப்ய நிருசிம்மஹா. ஆப்யன்னா அப்பு. அப்பு தண்ணீர். தண்ணீராகவே நிருசிம்ம பெருமாள் இருக்கார்னா குளிர்ந்தவர், இளகியவர், தண்ணீர் போல அனுகிரகிக்க கூடியவர், உருகினவர்னு அர்த்தம் வச்சுக்கோ. ஏற்கனவே பார்த்தோம் உருக்கினவர். பொன்பயரோங்கிற ஹிரண்ய கசிபு பொன்னா இருந்தவனை உருக்கினவர். இப்போ சொல்கிறவர் தானே தன் பக்தனை கண்டு உருகுகிறவர். அதனால தான் இங்கேயும் உருகிய நரசிம்மராய் ஆப்ய நரசிம்மர்னு சாதிக்கிறார். அப்பு ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும்போது பெரிய நீர் படைத்து அங்குறைந்து அது கடை தடை துடைத்துன்னு பாடினார். முதல்ல பருவான் பெரிய நீரை சிருஷ்டிக்கிறாராம். ஆபோ நாராயதி புரோக்தாக ஆபோவை நரசூனவகான்னு சொல்ல முடியும். ஆபஹான்னு ஆபோ நாராயதி போக்தாக. நாராகான்னு சொன்னால் தண்ணீர்னு அர்த்தமா. அந்த தண்ணீரை இருப்பிடமாக கொண்டு சயனிச்சிருக்காரோ இல்லையோ.
அயன, அயனன இருப்பிடம், நாராகன தண்ணீர், தண்ணீரை இருப்பிடமாக கொண்டு சயனிச்சிருக்கிறவர் நாராயணன் அர்த்தம். அதனால தான் அப்பே நாராயணன், தண்ணீர் ஜலநாராயண பெருமாள்னு சொல்லலையா, அதை போல ஜலமா பெருமாள் இருக்கார். தானே ஆப்பிய நரசிம்மராய் ஆப்பஹான்ற தண்ணீரை முதல்ல படைத்து தானே உருகி உள்ளார். 51வது திருநாமம் ஆகாஷ நரசிம்ஹா. ஆ சமந்தாத்து காசத்தை இது ஆகாஷகான்னு சொல்லுவாள். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறது இல்லையோ. சூரியன் சந்திரன் எங்கே இருக்கார்? ஆகாயத்தில். நட்சத்திர கூட்டங்கள்லாம் எங்கே இருக்குது? ஆகாயத்தில். விமானங்கள்லாம் எங்கே பறக்கிறது? ஆகாயத்தில். எல்லா லோகங்களும் எங்கே இருக்குது? ஆகாயத்தில். சும்சுமார சக்கரம் துருவ சக்கரம் எங்கே இருக்குது? ஆகாயத்தில். எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது இல்லையோ. ஆகாயம் எதில் இருக்கும்? நரசிம்மன் இடத்தில். அதைத்தான் எல்லாத்துக்கும் தங்கிட்ட இடம் கொடுக்குறாருங்கிற. எல்லாவற்றுக்கும் ஆகாசம் இடம் கொடுக்கும். அந்த ஆகாசத்துக்கும் தன்னிடத்தில் இடம் கொடுத்துருக்காரோ இல்லையோ. ஆகவே ஆகாச நரசிம்மர். 52வது ஜுவாலா நிருசிம்ஹா, அக்னி நிருசிம்மஹான்னு அர்த்தம். அக்னி அக்னிங்கிறத தான் இந்த இடத்துல ஜுவாலான்னு சொல்லியிருக்கார். ஏன் அக்னின்னு சொல்கிறோம்? அக்ரம் நயதீதி அக்னி. அக்ரன முன்னால், முன்னேற்ற பாதையில். இது நம்ம அப்பப்போ கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்குச்சே, வாத்தியார் சுவாமி கையில் இந்த தட்டை வச்சுன்னு எழுந்து நின்றுக்கிறது அப்படின்னு எழுந்து நின்றுப்போம். கையில் தட்டை வச்சு விடுவோம். அதுக்கப்புறம் அவர் தான் மந்திரம் சொல்லணும். இவர் சொல்ல போகிறது இல்லையோ. அவர் சொல்லுவார் அக்னே நய சுபதாராயே என்ன மந்திரம் சொல்கிறாரோ இல்லையோ. அது பெரிய ஈஷாவாசிய உபநிஷத்தில் இருக்கிற மந்திரம். அக்னே, ஹே அக்னி பகவானே, நய சுபதா, சுபதான நல்ல மார்க்கத்தில் என்னை கைப்பிடிச்சு அழைச்சின்னு போ. அப்போ அக்னி பகவான் அக்ரம் நயதி, நம்ம எப்போதும் முன்னேற்ற பாதையில் அழைச்சின்னு போகிறவராம். அதனால தான் அக்ரம் நயதீத்யக்னி, நிருசிம்ம பெருமான் தான் நம்மையும் முன்னேற்ற பாதையில் அழைச்சின்னு போகிறவர். அதனால தான் இங்கே அக்னி நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர்னு சொல்லப்பட்டிருக்கு. இனி 53வது திருநாமத்திலிருந்து 5 திருநாமம் பார்த்தோம். 48, 49, 50, 51, 52. இது பஞ்சபூத திருநாமம். என்னால் பஞ்சபூதங்களுக்கும் அந்தராத்மாவாக பகவான் இருக்கிறார் என்று சொன்னது. இனிமேல் 53வது திருநாமம் அமிர்தாக்கிய நரசிம்ஹா. ஆக்கியன பேர் பெற்றவர். அமிர்த ஆக்கியனால் அழிவற்றவன், அமுதம்னு பேர் பெற்றவர்னு சொல்லிடலாம். அழகியான் தானே, அறிவுருவன் தானே, அமுதத்தை போல் இருக்கிறார் சொல்லிடலாம். ஆனால் இங்கே அமிர்தாக்கியான்னு சொன்னால் மிருத அமிர்த. ஏற்கனவே மிருத்யுன்னு எதை பார்த்தோம்? சம்சாரம். இப்போ அப்படின்னா அமிர்தம்னு எதை வச்சுக்கணும்? வைகுந்தத்தை. 2 சப்தமும் சாஸ்திரத்திலே பார்க்கப்படுறது தான். இப்போ மிருத்யுன்னு எங்கே சொல்லியிருந்தாலும் சம்சாரம்னு அர்த்தம் வரும். அதே அமிர்தம் ஆப்னோத்திங்கிற அளவு இல்லையோ. மிருத்யு சம்சாரம். அந்த மிருத்யுவை தாண்டிட்டோம்னா அமிர்தத்வம் அஷ்ணுதே, சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷிதா சஹா அமிர்தத்வம் அஷ்ணுதே. அமிர்தத்வத்தை அடைகிறான்னு சொன்னால் நித்தியத்துவத்தை அடைகிறான்னு அர்த்தம். அதனால தான் அழிவற்றன்னு பேர் பெற்றவன். அழிவே இல்லாதவரான நரசிம்மர், நித்தியரான நரசிம்மர், அமிர்தாக்கிய நரசிம்ஹா. 54வது திருநாமம் ஆத்ம நரசிம்ஹா. ஆத்மாவாய் உள்ளவர், அனைத்து ஆத்மாவாகவும் அவரே உள்ளார். அதனால் ஆத்ம நரசிம்ஹா. ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாக இருக்கார்னு பொருள் சொல்லலாம். ஆனால் இங்கே இப்போ ஆத்மாவாகவே உள்ளார். எப்படி உள்ளார்? மட்குடம், மண்ணால் ஆக்கப்பட்ட குடத்தை மட்குடம்னு சொல்கிறோம். பொன்னால் ஆக்கப்பட்ட குடத்தை பொற்குடம்னு சொல்கிறோம். தங்கத்தால் ஆக்கப்பட்ட சங்கிலியை தங்கச்சங்கிலின்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே நரசிம்மனால் ஆக்கப்பட்ட ஆத்மாவை நிருசிம்ஹாத்மான்னு சொல்கிறோம். இங்கே நரசிம்மன் ஆத்ம நரசிம்மம்னு ஏன் சொல்கிறார்? ஆத்ம நரசிம்மர்னா ஆத்மாவாகவே ஆனவர். அவருடைய சரீரமாகத்தான் ஆத்மாக்கள் உள்ளனர். அவர் அந்தராத்மாவாக இருக்கார், நாம் சரீரமாக இருக்கும். அனைத்து ஆத்மாக்களும் சரீரம். திடீர்னு ஒரு சுவாமி சொன்னார், ஜீவாத்மாக்கள்லாம் சரீரத்தை விட வேறு தானே, இந்த உடம்பை விட நான் வேறு, அதனால் சரீரம் ஆத்மா ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. தப்பி வாய் தவறி சொல்லிவிட்டார் ஆத்மாவே சரீரம்னார். ஆனால் சமாளிச்சுட்டார். ஆனால் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் ஆத்மாவே சரீரம்னு சொல்கிறேன்னார். ஆமாம், பரமாத்மாவுக்கு நான் சரீரம்னு சொன்னேன், ஜீவாத்மாலாம் பகவானுக்கு சரீரமும் இல்லையோ, அதனால சொன்னேன்னு விட்டால். இந்த சரீரம் நான் இல்லை, ஆனால் பகவானுக்கு சரீரம் நான் தானே. நான்கிற ஆத்மா பகவத் சரீரமாக இருக்கிறதுனாலே ஆத்மா சரீரம்னு சொல்லலாமோ இல்லையோ என்று சொன்னால் நன்னா புரிஞ்சுட்டுருக்காருன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இந்த சரீரம் ஆத்மானு சொன்னார்னா தப்பாக புரிஞ்சுட்டுருக்காருன்னு அர்த்தம். சிம்ம பெருமானே ஆத்மாவாக உள்ளார். ஆத்மானா ஆப்னோதி இது ஆத்மா, அடைகிறான். யார் ஒருத்தன் அடைகிறானோ அவன் ஆத்மா. நிருசிம்மன் தான் தன் பக்தர்களை அடைகிறார். அதனால் ஆத்ம நரசிம்மஹான்னு சொல்கிறார். 55வது திருநாமம் சத்ய நரசிம்ஹா. சத்தியம்னா உண்மை பேசுகிறவன் அர்த்தம் இல்லை. சத்ய நரசிம்மர்னால் நிர்விக்ர நரசிம்மர். சத்தியம்னு சொன்னாலே
விக்னம் இல்லாதது, தடங்களே இல்லாததை சத்தியம்னு சொல்லுவா. நமக்கு இப்போ அந்த வார்த்தையும் பொருந்தது பாருங்க. சத்தியம் உண்மையோ இல்லையோ, உண்மைங்கிறதுக்கு ஏன் தெரியுமா தடங்கள் கிடையாதுன்னு சொல்கிறா? பொய் சொல்லியிருந்தால் ஞாபகம் வச்சுக்கணும், உண்மை சொல்லியிருந்தால் ஞாபகமே வச்சுக்க வேண்டாமே. ஏன்னா பொய் சொல்லியிருந்தால் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று சொல்லியிருப்போம். இவாள்கிட்ட என்ன சொன்னோம், இவாள்கிட்ட என்ன சொன்னோம், இவாள்கிட்ட என்ன சொன்னோம். கையில் அடிபட்டு கொடுத்து எனக்கு 10 நாள் விடுமுறை வேணும் கேட்கச்சே ஒழுங்காக வந்தார், இந்த கையில் கட்டு போட்டுந்தார். ஆனால் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப வந்தோடனே நன்னா சரியாக படுத்துன்னு இந்த கையில் சின்னதாக ஒரு ஒட்டு போட்டு காமிச்சார். பிடிச்சிட மாட்டானா? என்ன சொன்னேன், அன்றைக்கி இடது கைன்னு சொன்னீரேனால் அது சத்தியம் இல்லையோ இல்லையோ. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், யார்கிட்ட இடது கை சொன்னோம், யார்கிட்ட வலது கை சொன்னோம். என்ன சொல்கிறது சொல்லச்சே வலது கை எழுத முடியாது, அதனால் வேலைக்கு வரலையான்னு சொல்லியிருப்போம். அதுக்காக வலது கையை காட்டியிருப்போம். கடைசியில் இங்கே போனப்புறம் கட்டிங்கான இடது கையில் இருந்திருந்ததுன்னா வந்து எழுதியிருக்கலாமேன்னு கேட்பா. அப்போ சத்தியம்னு சொன்னால் சுலபம், ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஆனால் அசத்தியம்னு சொன்னால் நினைவில் கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் இங்கே சத்திய நரசிம்மர்னா தடங்கள் இல்லாத நரசிம்மர். உண்மை பேசுகிறதுக்கு தடங்களே எங்கேயும் இல்லையே, எப்போதும் எங்கும் பேசிக்கொண்டே இருக்கலாமோ இல்லையோ. அப்போ சத்தியே லோகம் பிரதிஷ்டிதம், சத்தியத்தில் தான் உலகமே பிரதிஷ்டிதமாக இருக்குது. அந்த நரசிம்மர் நிர்விக்னம், எடுத்த செயலுக்கு தடங்கள் இல்லாத நரசிம்மர். யஜ்ஞ விக்னகரம் ஹன்யாம், ராமன் அழகாக சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். இந்த விஸ்வாமித்திரருடைய யஜ்ஞத்தை யாரானும் தடுப்பதற்குன்னு வந்தால் அவர்களை அழிச்சுடுவேன். யஜ்ஞ விக்னகரம் ஹன்யாம்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால் விக்னம் எது வந்தாலும், பிரகலாதனை தான் ரட்சிக்க போகும்போது விக்னம் வந்தால், ஹிரண்யகசிபு என்ன தடுக்க பார்த்தாலும் உடச்செறிஞ்சிட்டாரோ இல்லையோ. அதனால தான் நிர்விக்னமாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமான் 56வது திருநாமம் யஜ்ஞ நிருசிம்ஹா. யஜ்ஞத்தால் ஆராதிக்கப்படும் நரசிம்மன். எங்கே எந்த யாக யஜ்ஞங்கள் நடந்தாலும் நிருசிம்ம ஆவாகனம் பண்ணி அவருக்குண்டான பூஜை கொடுத்துட்டு தானே எதையுமே செய்கிறார். கண்ணன் கீதையில் சொல்லும்போது எல்லா யஜ்ஞமும் தானேன்னு ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். அகம் கி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, எல்லா யஜ்ஞங்களுக்கும் எஜமானன்னு நான் தான், யஜ்ஞங்களுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கறது நான் தான், யஜ்ஞத்தை செய்யணும் தூண்டுறது நான் தான், யஜ்ஞத்தை செய்கிறவன் யாரோ அவனுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறது நான் தான். இப்படி அனைத்து நானா இருக்கேன்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார். செய்கின்ற கிதி எல்லாம் யானே என்னும், செய்வானும் நிறந்தவும் யானே என்னும், செய்கைப்பயன் உண்பேனும் யானே என்னும், செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் என்று நம்மாழ்வார் 5ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில் பாடுறார். செய்கின்ற கிதியெல்லாம் யானே, என்னென்ன கர்மங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சிருக்குமோ அது நான். செய்வானின்னகளும் யானே, இனிமே என்னென்ன கர்மங்களை செய்ய போகிறோமோ அதுவும் நான். செய்து முன்னிறந்தவும், செஞ்சது செய்ய போகிறது செய்கிறவன் செய்யின்னு தூண்டினது அனைத்து கர்மமும் யான்னால் யஜ்ஞத்தால் ஆராதிக்கப்படுபவர்னு அர்த்தம். நாம் யஜ்ஞம்னு பண்ண வந்தாலே அதுக்கு பலம் கொடுக்க வேண்டியவரும் பகவான் தான். யாரையோ குறித்து, இந்திரனை குறித்து சந்திரனை குறித்து நினச்சக்கூடாது. என்னால் இந்திரனும் சந்திரனும் காலம் முடிஞ்சு போயிடுத்துன்னா போயிடுவா, யஜ்ஞத்துக்கு பலம் தர வரமாட்டா. ஆனால் நமக்கு வரணும் இல்லையா பலம். அதனால் அதற்கு அந்தராத்மாவாக இருக்கிற பகவான் தான் கொடுப்பார். இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் குபேரனுக்கும் அந்தராத்மாவாக இருந்து யஜ்ஞத்துக்கு பலத்தையே கொடுப்பவர், யஜ்ஞத்தால் ஆராதிக்கப்படுபவர். 57ஆம் திருநாமம் அன்ன நரசிம்ஹா. அன்ன அன்னன்னு சொன்னால் அத்தியதேத்திச்ச பூதானி தஸ்மாதன்னன் ததுச்சதைதின்னு சொல்லுவா. அன்னம்னு சொன்னால் சோறு, அதுக்கு ரொம்ப வேடிக்கையான அர்த்தம். அளவோடு சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நாம் அதை சாப்பிட்லாம், அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா அது நம்மளை சாப்பிடும். இதுக்கு தான் அதுக்கு அன்னம்னு பேர். அத்தியத்தே அத்திச்ச, அத்தியத்தே சாப்பிடப்படும், அத்திச்ச சாப்பிடும், நம்மால் சாப்பிடப்படும், நம்மளே சாப்பிடும். அதனால் கொஞ்சம் அதிகமாக இருந்து எதையும் சாப்பிடலாம், துளி எடுத்து வாயில் போட்டுக்கிறோம். அந்த இடத்துல அதோட போருங்கிற எண்ணம் நமக்கு வரணுமோ இல்லையோ. அது வராமல் பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. அங்கே தான் தப்பாக நினச்சுடும். ஏதோ பாத்திரத்தில் வச்சுருப்பா, கொடுக்குறவா ஆசையோடு கொடுப்பா. அதுவே இப்போ எல்லோரும் பார்த்து தான் கொடுக்குறா. யாருக்கோ சர்க்கரை இருக்குது உப்பு இருக்குதுன்னு சொன்னால் போடக்கூடாது. நம்ம வேணும்னு அவள்கிட்ட போய் பக்கத்தில் இருக்கிறவளுக்கு இன்னும் நிறையா திருக்கணும் சாதிச்சுட்டே இருந்தா அப்போ இவர் கஷ்டமாக இருக்கும் இல்லையோ. எங்கே நமக்கு நப்பாசை நாக்கு ஆசைப்படுறதா, சரி கொஞ்சம் போடணும், அப்புறம் அவள் தானே கஷ்டப்பட போகிறா. அதனால் தேவையில்லாத வியாதிக்காரால் நம்ம நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அவளால் முடியலையா விட்டுடுவோம், அவளுக்கு என்ன முடியுமோ பண்ணி கொடுப்போம். ஒன்றும் முடியலையா பரமௌஷதம் பட்டினி, அது இருந்தோம்னா எப்போதும் நல்லது. அதனாலே அன்னம்னா பகவானே அன்னம். ஏன் அவர் அன்னம்னு சொல்கிறாருனால், அன்னம் இருந்தால்தான் அன்னம் பகுகுர்வீத, அன்னன்ன பரிச்சக்ஷீத, அன்னம்ன நிந்தியாது, அன்னாத்யேவ கல் விபானி பூதானி ஜாயந்தே, அன்னேன பிராணானி ஜீவந்தி. அன்னத்தினால தான் பிராணன்கள்லாம் இருக்குது. சாஸ்திர கீதையில் கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கச்சேவே அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா,
அன்னத்திலிருந்து தான் ஜீவராசிகள்லாம் வளரும். மழை பெஞ்சாதான் அன்னமே வளரும். அப்போ பகவானிடத்திலிருந்து ஜீவராசிகள். அதனால தான் இந்த இடத்துல அன்ன நரசிம்மர்னு சொல்கிறார். அன்னம் பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷத் சொல்கிறதே. அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாத்தானி ஜீவந்தி அன்னம் பிரயந்த விசம்பிசந்தீதி தத்விஜ்ஞாய தத்விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. இதை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ, அன்னம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோங்கிறார். அவ்வளோதானே சாமி. நான் சாப்பிட்ற லட்டு, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற தத்தியோனம், தேங்காய் சாதம், இதுதான் பிரம்மமானால் அதுவும் பிரம்மம். இதுதான்னு சொல்ல வரல இப்போ. ஏன்னா அது இல்லாட்டா நம்ம வாழ முடியாது இல்லையோ. இதுக்கு திருஷ்டி விதின்னு உபநிஷத்தில் சொல்லுவாள். திருஷ்டி விதினா நமக்கு பல விஷயங்கள் தெரியாது. தெரியாத விஷயத்தை உபநிஷத்தை நமக்கு புரிய வைக்கும். அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கு. தெரிஞ்ச விஷயத்தை காட்டி தெரியாத விஷயத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்லும். நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணுறமே அசோ ஆதித்யோ பிரம்மான்னு உபாசனம். இதோ கண்ணுக்கு நேரம் இந்த சூரியன் இருக்காரோ இல்லையா, ஆதித்யன், இவர் தான் பிரம்மம். ஏன்? இவர் தெரிகிறார், பிரம்மன் தெரிய மாட்டார். இந்த சூரியன் இல்லாட்டா வாழ முடியாது, பிரம்மம் இல்லாட்டா வாழ முடியாது. ஆகவே பிரம்மம்னு பாருன்னு சொல்லிக் கொடுக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் என்ன தன்மை புரியறதோ அதை வச்சுன்னு தெரியாததுக்கு ஏற்றின்னு போகிறது பாருங்க. அதைத்தான் திருஷ்டி விதி திருஷ்டி விதின்வா. இதெல்லாம் அதில் சேர்ந்தது தான். இப்போ சத்தியம் நரசிம்மர், ஆத்மா நரசிம்மர், அன்னம் நரசிம்மர், தானம் நரசிம்மர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நரசிம்மர் தெரியாது. அதனால் தெரிஞ்சதை வச்சு தெரியாததை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அன்ன நரசிம்மராய் யஜ்ஞத்தில் வழங்கப்படும் அன்னம் அது அத்தனைக்கு அவர் தான் நிர்வாகராக இருக்கிறார். யஜ்ஞசிஷ்டாசின சந்தகானுட்டு இங்கே யஜ்ஞம்னு எதை சொல்கிறார் தெரியுமோ? அன்றாட நாம் பண்ணுற திருவாராதனம், அதுவே யஜ்ஞம். ஏன்னா இத்தனை சொல்லிட்டு இருக்கிறதுலேருந்து எப்படி ஹோம குண்டெல்லாம் கட்டுவா, அது எவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் பெரிய செருக்கு கரண்டி வச்சு இதெல்லாம் யோசிக்காதீங்க. இங்கே யஜ்ஞான யஜ தேவ பூஜாயாம்னு தாத்து, தேவ பூஜையை தான் யஜ்ஞம்னு சொல்கிறார். அந்த பூஜையினுடைய முடிவில் பிரசாதம் எடுத்துக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு தான் அனுயாகம்னு பேர். யாகம்னா ஆராதனம், அனுயாகம்னால் ஆராதனத்தின கடைசியாக பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறோமோ இல்லையோ, அதை தான் அனுயாகம்னுவா. ஒரு சுவாமி வேடிக்கையாக சொன்னார், யாகத்தை காணா அனுயாகம் மட்டும் இருக்குன்னார். யாகம் விட்டு போச்சு, ஆராதனை ஒருத்தரும் பண்ணுறதில்லை. இப்போ அதுக்கு நம்ம சாப்பிடாத இருக்க முடியுமா? அனுயாகம் வந்துடுச்சு. யாகமே இல்லாத எப்படி சுவாமி அனுயாகம் வரும்? யாத்திரை இருந்தால் தான் அனுயாத்திரை போக முடியும். யாத்திரை இல்லையா, இவன் அனுயாத்திரை போகிறாளாம்னா யாத்திரை இருந்திருக்கணும், யாகம் முதல்ல இருக்கணும், இருந்தால் தான் நான் அனுயாகம். அப்படி இல்லாமல் யாகம் இல்லாமல் சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டால் அதுதான் பாபத்தை சாப்பிட்றான்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். யஜ்ஞசிஷ்டாசன சந்தா முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி தே துவகம்புஞ்சதே பாபாக. அப்படி இல்லை, தானே சமைச்சு தானே சாப்பிட்டுட்டு வயத்தை பெருக்கின்றான்னால் பாபத்தை சாப்பிட்றான்னே அர்த்தம். ஏ பச்சந்தியாத்ம காரணாத், தன் பொருட்டு தானே தளிகை பண்ணி சாப்பிட்டுட்டான்னா குற்றம்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். அதைத்தான் இங்கே அன்ன நரசிம்மர் யஜ்ஞத்தில் வழங்கப்படும் அன்னத்துக்கு நிர்வாகமாக இருக்கார். 58வது திருநாமம் தான நரசிம்மா. ஒரு யஜ்ஞம் பண்ணுறோம்னு சொன்னால் எத்தனையோ தானங்கள் பண்ணணும் இல்லையோ, கொடுக்கப்படும் தானமெல்லாம் தானே இருக்கா. 3 வகையாக சொல்லுவாள். இஷ்டா பூர்த்த தத்த. இஷ்டா பூர்த்த தத்தன்னு, இஷ்டங்கிறது யஜ்ஞம், பூர்த்தன்னு சொன்னால் குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, மரம் நடுறது, இதெல்லாம் பூர்த்தம். யஜ்ஞம் தத்தம், தத்தங்கிறது தானம். அப்போ இஷ்டா பூர்த்த தத்த இது 3மாகவும் நரசிம்மரே இருக்கிறார். அதைத்தான் தான நரசிம்மர்னு சொல்கிறார். சில இடத்துல பெருமாள் தானஹஸ்தம்னு கையில் வச்சுருப்பார். கட்டிஹஸ்தம், அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், ஆஹ்வானஹஸ்தம், தானஹஸ்தம். ஏது தானஹஸ்தம்னா தானம் கொடுக்குறதையும் வாங்கிப்பார். யாரானு கல்யாணம் பண்ணி பொண்களை கொடுத்தா அதை வாங்கிக்கிறாரோ இல்லையோ, தானஹஸ்தம். தானே கொடுக்குறாரோ இல்லையோ, தானஹஸ்தம். அதை போல இங்கே நரசிம்ம பெருமான் தானே அனைவருக்கும் தானம் கொடுக்குறார். அவரையே பக்தன் தானமாக கொடுக்குறான். ஆறுப்பா பக்த பிரகலாதனுக்கு கிட்டத்தட்ட எடுத்தாளும்படிக்குத்தானே பெருமாளே எழுந்துருளிந்திருக்கார். அவர் நம்ம எல்லாருக்கும் இப்போ தானம் கொடுத்துருக்காரு. நரசிம்ம பெருமானை நமக்கு தானமாக கொடுத்துட்டு போனதே பிரகலாதன். நரசிம்மர் நமக்கு தானமாக கொடுத்துட்டு போகிறது பக்தர்களிடத்தில் அபச்சாரமே படாதீங்கோங்கிற நல்லெண்ணத்தை. அதனால் தான நரசிம்மர். அடுத்த 59வது திருநாமம் பிரபாசக நரசிம்ஹா. பிரகாசப்படுத்தும் நரசிம்மர். பிரபாசக நிறைய பிரகாசப்படுத்துகிறார். எதை? தத்துவார்த்தங்களை பிரகாசப்படுத்துகிறார். 2 சேரும் சேராத 2 சேரும்னு பிரகாசப்படுத்துகிறார். தன் பக்த மாஹாத்மியத்தை பிரகாசப்படுத்துகிறார். இவற்றையெல்லாம் பிரகாசப்படுத்துபவர் தான் நரசிம்மர், பிரபாசக நரசிம்மர். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லச்சேவே ஒளிமணி வண்ணன் என்கோ ஒருவனன் நேத்தனின்ன நளிர்மதி சடையனென்கோ நான்முகக் கடவுளென்கோ கண்ணனை கூமார் அறியமாட்டேன் ஒளிமணி வண்ணனென்கோ. பகவான் ஒளிமயமாக இருக்கிறாரும் சாதிக்கிறாரோ இல்லையோ, அதான் பிரபாசக நரசிம்மர். 60வது திருநாமம் விஸ்வரூப நரசிம்ஹா.
விஸ்வத்தையே தனக்கு ரூபமாக கொண்டிருக்கிறபடியால் விஸ்வரூப நரசிம்மர். விஸ்வம் ரூபம் யஸ்ய ச விஸ்வரூபா. விஸ்வமே ரூபம் யாருக்கோ அவன் விஸ்வரூபன். இதைத்தான் கண்ணன் கீதாச்சாரியன் அர்ஜுனனுக்கு காட்டினார். விஸ்வத்தையே தனக்கு உருவமாக கொண்டு காட்டினார். நாம் அதனால் தப்பாக ஒன்று நினச்சு விடக்கூடாது. நம்ம விஸ்வரூப பெருமாள்னா கண்ணன் இப்படி இருப்பார், எல்லா நாடகத்திலையும் எப்படி பார்த்துருக்கோம். தேரில் முன்னாடி உட்காந்துருப்பார், கிடுகிடுன்னு அப்படியே வளருவார். அதை பார்த்துட்டு ஆச்சரியமாக அப்படி அர்ஜுனன் பார்ப்பார். அப்படின்னா என்ன ஆகிடும்? ரொம்ப தப்பாகிடும். என்னென்னால் விஸ்வமே தனக்கு உருவம்னு சொன்னால் அப்போ பார்த்துன்னு இருக்கிற அர்ஜுனனும் அந்த உருவத்துக்குள்ளே தான் இருக்கணும். இவர் இங்கே தள்ளி நின்றுட்டு அங்கெல்லாம் பெருமாள் நிற்க மாட்டார். அதனால தான் அவர் சொல்லும்போதே நாந்தம் நமத்தியம் ந புனஸ்தவாதின் சுற்றி பார்க்குறேன். இப்படி இருந்துட்டு எல்லா பக்கத்துலேயும் பார்த்தோம்னால், சாதாரணமாக நம்ம ஒரு படம் பார்க்குறது, ஏதோ ஒரு சித்திரம் எழுதியிருக்கா அதை பார்க்குறோன்னு சொன்னால் எதில் எப்படி இருக்கும்? இப்போ பரிமாணம்னு சொல்கிற முடியும், 2 பரிமாணம், அப்புறம் ஒன்று சேர்த்தா முப்பரிமாணம்ங்கிறா. நம்ம பார்த்துட்டே இருக்குச்சே, திடீர்னு ஓங்கி குத்தினா நம்ம முகத்திலே குத்துறாப்பில் இருக்கும், புலி பாஞ்சு வந்ததுன்னா நம்ம பேர்லேயே பாயிறாப்பில் இருக்கும். அதெல்லாம் போட்டால் முப்பரிமாணங்கிற மூல்யம். இப்போ விஸ்வரூபம் புரியணும்னால் 800 பரிமாணம் புரியணும். 3 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை, எல்லா பக்கத்திலையும் சுற்றி சுற்றி பெருமாள் தான் விவசாயிச்சிருக்கார். அப்போ இவனே அர்ஜுனனே தன்னைத்தானே பார்த்துக்கிறான். தான் எல்லாம் வாய்க்குள்ளே இந்த பக்கம் போகிறது, அத்தனையும் வாயிலேருந்து வெளியில் வந்து விடுறது. துரியோதனாதிகள்லாம் உள்ளே போகிறா, வெளியில் வரா. பாண்டவர்கள்லாம் உள்ளே போடா, வெளியில் வரா. இந்த விஸ்வத்தையே பெருமானுடைய ரூபத்தில் பார்த்தாரோ இல்லையோ, அதைத்தான் விஸ்வரூபம்னு சொல்ல வேண்டும். இப்போ பொதுவாக வளர்றதுங்கிறது திருவிக்கிரம அவதாரம், அது விஸ்வரூபம் இல்லை, அது வளர்ந்த அவதாரம். ஆனால் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற விஸ்வரூபங்கிறது வளர்ந்ததில்லை, அனைத்துலகத்தையும் தன் சரீரமாக காட்டிய அவதாரம். அப்போ நரசிம்ம பெருமான் விஸ்வத்தையே தனக்கு ரூபமாக வச்சிருக்கார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.